கடலில் வலையை வீசினால் மேற்பரப்பில் இருக்கும் மீன்கள் அகப்படுமே தவிர கடலின் ஆழத்தில் இருக்கும் முத்துக்கள் அகப்படுவதில்லை. மூச்சை அடக்கி ஆழத்திற்கு சென்றால் மட்டுமே விலை மதிப்பில்லாத முத்துக்களை அடைய முடியும். ஆபத்துகளை எதிர்கொள்ள துணிந்தவர்களால் மட்டும்தான் அளவில்லாத இன்பத்தையும் அனுபவிக்க முடியும். உன்னுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்னமே அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி விடாதே. ஏனெனில் ஒருவேளை அவை நிறைவேறாமல் போனால் அதனால் உன்னை பார்த்து எல்லோரும் எள்ளி நகையாடுவார்கள். அது ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பே உங்களுக்கு தோற்று போன உணர்வை கொடுத்துவிடும். பிறகு சாதகமான சூழ்நிலையே உங்களுக்கு கிடைத்தாலும் உங்களால் அதை பயன்படுத்தி கொண்டு வெற்றியடைய முடியாது. வெற்றியடையும் வரை உங்கள் செயல் திட்டங்கள் எல்லாம் ரகசியமாகவே இருக்கட்டும். தெரியாத அபாயத்தை விட தெரிந்து கொண்ட துன்பம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று நினைப்பதுதான் சாதாரண மனிதர்களின் இயல்பு. எப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதற்கும் மேல் அபாயங்களையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்வதுதான் சாதனை மனிதர்களின் இயல்பு. தினமும் உனக்கு நீயே சொல்லிக்கொள், எதற்காகவும் வேறு யாரையும் நம்பாதே, எதிலும் நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும் என்று. இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டாலும் உடைந்து விடாதீர்கள். இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்ற ஒருவன்தான் இதுவரை எவருமே வாழாத ஓர் உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவான். எல்லாமே ஒரு நாள் மாறிவிடும், எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற ஒற்றை நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும். எல்லாமே கைமீறி போனாலும் உங்களை எதுவும் யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. உங்களின் உடலையும் அறிவையும் ஞானத்தையும் பலவீனமாக்கும் எதையும் கொடிய விஷமாக கருதி ஒதுக்கி தள்ளிவிடுங்கள். இல்லையென்றால் அது உங்களை மட்டுமல்ல, உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அழித்துவிடும். ஏதோ சில காரணங்களுக்காக இந்த உலகத்தையே வெறுப்பவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவுதான். ஆனால் அதற்காக தங்கள் வாழ்க்கையையே முடித்துக் கொள்ளலாம் என்று மரணத்தை விரும்புபவர்கள் அதைவிட குறைவானவர்கள்தான். எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதே இல்லை. அதனால்தானோ என்னவோ இங்கு நிறைய பேர் தோல்விகளிலும் இயலாமைகளிலும் தங்கள் வாழ்க்கையையே தொலைத்து விடுகிறார்கள். எது வந்தாலும் எதிர்த்து போராடுங்கள். இங்கு போராட்டம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, போராடினால் கிடைக்காத வாழ்க்கையும் அல்ல. எப்படி சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லையோ அதை போலவே தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளையும் கடவுள் நமக்கு கொடுப்பதில்லை. தீர்வுகளை தேடுங்கள், பிரச்சனைகளுக்குள் தொலைந்து போகாதீர்கள். எதுவும் அதுவாகவே நடக்கும் என்று காத்திருக்காதே. சில சமயங்களில் நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும். தவறிப்போனதை பற்றி கவலைப்படாதே. கவலைப்படுவதால் அது திரும்ப கிடைக்கப் போவதில்லை. பிறரோடு உன்னை ஒப்பிடாதே, அது உனக்கு ஒரு பயனையும் தரப்போவதில்லை. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைக்காதே, அது ஒருபோதும் நடக்கப் போவதே இல்லை. எது வந்தாலும் எதிர்த்து போராடும் குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். போராட்ட குணம் கொண்டவர்களிடம் தோல்வியே தோற்றுப்போகும். நம்மை பற்றி யார் என்ன வேண்டுமானாலும் தாராளமாக நினைத்து கொள்ளட்டும். கரை படிந்த கண்ணாடியில் தெரியும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தம் இல்லையோ அதை போலவே நம்மை பற்றிய மற்றவர்களின் எண்ணங்களும் நமக்கு சொந்தம் இல்லை. நாம் யாருமே தவறு செய்யக்கூடாதவர்கள் அல்ல. வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் நம்மையும் அறியாமல் நாம் சில தவறுகளை செய்து விடுகிறோம். நாம் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் அப்போதுள்ள விஷயங்களை ஆதாரமாக கொண்டு நம் சக்திக்கேற்ற அளவுக்கு புத்திசாலித்தனமாகவும் உண்மையாகவும் தேர்ந்தெடுக்கத்தான் நம்மால் இயலும். நாம் தேர்ந்தெடுத்தது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, பின்னாளில் அது வேறு விதமாக மாறிவிட்டால் அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து கடந்து செல்வதே புத்திசாலித்தனம். தவறிப்போன எதற்காகவும் கவலைப்படாதே. நமக்காக என படைக்கப்பட்டிருந்தால் அது தள்ளி போகலாமே தவிர ஒருபோதும் கிடைக்காமல் போகாது. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லைதான். ஆனால் வந்த எதுவும் நம் வாழ்க்கைக்கு தேவையான எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை. எது வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள். கலங்கி போய் அங்கேயே நின்று விடாதீர்கள்.
வாழ்க்கை என்பது உங்கள் உள்ளங்கையின் ரேகையில் இல்லை, உங்கள் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையில்தான் இருக்கிறது. கையே இல்லாதவனுக்கும் இங்கு எதிர்காலம் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உடல் வலிமையோ மன வலிமையோ இருந்துவிட்டால் மட்டும் அனைத்தையும் அடைந்துவிட முடியும் என்று நினைக்காதீர்கள். அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியாலே கிடைக்கப் பெற்றிருக்கின்றன, வெறும் வலிமையால் மட்டும் அல்ல. வாழ்க்கை எப்போதும் எளிதானதுதான். நாம் தான் அதனை சிக்கலானதாக நினைத்துக் கொண்டு கடினமானதாக மாற்றிக்கொள்கிறோம். நம் வாழ்க்கை நம் கைகளில்தான் உள்ளது. நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் வீணான வார்த்தைகள். நீ சரியில்லை என்பதுதான் உண்மையான வார்த்தை. உன்னுடைய இயலாமைகளுக்கும் தோல்விகளுக்கும் நேரத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் உன் விடாமுயற்சியால் அனைத்தையும் மாற்றிக் காட்டு. வெற்றி என்பது இறுதியும் அல்ல, தோல்வி என்பது உறுதியும் அல்ல. உழைக்க தயாராக இருக்கும் கரங்களுக்கு எத்தனை தோல்விகளையும் வீழ்த்தக்கூடிய வல்லமை உண்டு. எப்போதும் உற்சாகமாக இருக்க பழகு. உற்சாகமாக இருக்க பழகுவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழத் தொடங்குவதற்கான முதல் படி. இந்த உலகில் எத்தனையோ பாவங்கள் உண்டு, ஆனால் உன்னை நீயே பலவீனமானவன் என்று நினைத்துக் கொள்வதுதான் பாவங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாவம். இந்த பாவச் செயலை செய்பவர்கள் அதன் பலனாக வாழ்க்கை முழுக்க தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவார்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை எதிர்பார்ப்பது தவறே இல்லை. ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பாராட்டுக்களை எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. பிறரது பாராட்டுக்கும் பழி சொல்லுக்கும் செவிசாய்த்தால் மகத்தான வெற்றிகள் எதையும் பெற முடியாது. மனதை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர்களே வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை புரிகிறார்கள். மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க நினைப்பவர்கள் முதலில் அதன் முழுமையான போக்கை அறிந்திருக்க வேண்டும். மன இயல்பை பற்றி கொஞ்சமும் தெரியாமல் அதை அடக்க வேண்டும் என்று நினைப்பதில் எந்த பயனும் இல்லை. செய்யும் செயலில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பாராட்டு கிடைக்காத போது நீங்கள் தோல்வியடைந்ததாகவே உணர்கிறீர்கள். நீங்கள் செய்யும் எதற்கும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் எதிர்பார்க்காதீர்கள். அது நிச்சயம் உங்களை தோல்வியாளராக மாற்றிவிடும். நீங்கள் அனைவரும் அரிய செயல்களை செய்ய பிறந்தவர்கள். குட்டி நாய்களின் குறைத்தலை கண்டு அஞ்சாமல் சிங்கத்தைப் போல கம்பீரமாக நின்று உங்கள் கடமைகளை செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீர்கள். செய்யும் வேலை கடுமையானது என்று நினைப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடையவே முடியாது. செய்கின்ற வேலை எதுவாக இருந்தாலும் அதை விரும்பி செய்பவர்களே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள். செய்வதை திருந்தச் செய்யுங்கள், செய்வதை விரும்பி செய்யுங்கள். ஒழுக்க நெறியில் நில், வீரனாக இரு, முழு மனதுடன் உன் வேலைகளை செய். நெறி தவறாத வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை. எல்லையற்ற துணிச்சல் இல்லாவிட்டால் இங்கு உன்னால் சாதனைகளை படைக்கவே முடியாது. நீ எல்லையில்லா பேராற்றல் கொண்ட இறைவனின் பிள்ளை என்பதை மறந்துவிட்டு எதற்கெடுத்தாலும் பயந்து தோற்றுவிடாதே. உன்னால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. வலிமையின்மையே ஒருவனின் துன்பத்திற்கு காரணம். நம்மில் பலரும் வீணாக இருப்பதாலேயே பொய்யும் திருட்டும் ஏமாற்று வேலைகளும் இன்னும் நம்மை விட்டு அகலாமல் இருக்கிறது. அதுவே நம்மில் பலருடைய தோல்விகளுக்கும் பின்னடைவுகளுக்கும் மிகப்பெரிய காரணமாகவும் இருக்கிறது. வாழ்வதை காட்டிலும் சாவதில்தான் இன்பம் அதிகம் இருக்கிறது. எனினும் மனிதன் வாழத்தான் விரும்புகிறான். ஆனால் வாழ்க்கையில் சில போராட்டங்களை சந்திக்கும் போது மட்டும் எதற்காக இந்த வாழ்க்கை என்று நொந்து கொள்கிறான். வாழ்க்கை என்னும் மரத்திற்கு தன்னம்பிக்கைதான் ஆணிவேர். உங்களுடைய நன்னடத்தை தான் அதன் விலை மதிப்பில்லாத கனிகள். நன்னடத்தையும் சுய ஒழுக்கமும் தான் இங்கு பலரின் வெற்றிக்கு காரணமாகவும் இருக்கிறது. உங்கள் தேடல் உறுதியாக இருந்தால் நீங்கள் தேடுவது எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அதை இந்த பிரபஞ்சம் உங்கள் கைகளில் நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தியால் அடைய முடியாதது என்று எதுவும் இல்லை. பிரபஞ்சம் என்றும் பாகுபாடு பார்ப்பதும் இல்லை. இங்கு எல்லோராலும் எல்லாமும் முடியும். மனதில் நம்பிக்கையுடன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள்.
இதுவரை செய்த அனைத்து முயற்சிகளுக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெறுவீர்கள். இதுவரை விரும்பிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரை வாழ்ந்ததை விடவும் இனி இன்னும் சிறப்பாக வாழ்வீர்கள். ஒவ்வொரு தோல்வியிலும் வெற்றிக்கான விஷயங்கள் நிச்சயம் இருக்கும். நாம் தான் அது என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து நம் வெற்றிக்கான பாதையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் உங்களின் வேலைகள் உங்களுக்கு கஷ்டமானதாக தெரிந்தால் அந்த வேலைகளால் உங்களுக்கு எந்த நல்ல பலனும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. கஷ்டப்பட்டு உழைப்பதை விட இஷ்டப்பட்டு உழைப்பதுதான் அதிக பலனை தரும். தோல்வியடைந்தால் துவண்டு விட வேண்டாம். உங்கள் மனதை எல்லாவற்றுக்கும் பக்குவப்படுத்துங்கள். தோல்வியில் பக்குவப்படும் மனமே வெற்றியை விரட்டி பிடிக்க தயாராகிறது. ஒரு விஷயத்தில் தோல்வியடைந்தால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். வெற்றியை விட முக்கியமானது முயற்சிதான். மூச்சு நின்றால் மட்டுமல்ல, முயற்சி நின்றாலும் மரணம்தான். தூங்குவதற்கு முன் உங்கள் மனதில் உள்ள கவலைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். துக்கம் உங்களை விட்டு விலகவில்லை என்றால் தூக்கம் உங்களை விட்டு விலகிவிடும். பிரச்சனைகளை கண்டு பயந்தால் நாம் எதையுமே சாதிக்க முடியாது. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, தீர்வுகளே இல்லாத பிரச்சனைகளும் இல்லை. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுவது போல் உனக்குள் தன்னம்பிக்கை வந்துவிட்டால் துன்பங்கள் அனைத்தும் நொடி பொழுதில் மறைந்து போகும். சாத்தியம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு செயல். எதையும் சாத்தியப்படுத்தி காட்டுவது வெறும் செயல் மட்டுமல்ல, அது மிகப்பெரிய சாதனை. உன் வளர்ச்சிக்கு வேறு யாராவது வந்து உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்காதே. உன்னை நீ நம்பினால் அனைத்தையும் சாதிக்கலாம். ஏனென்றால் காலத்தையே மாற்றி அமைக்கும் ஆற்றல் உன் உழைப்புக்கு உண்டு. வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு தடைகளுக்கும் பல காரணங்கள் உண்டு. வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தான் தடைகளும் பிரச்சனைகளும் வருகின்றன. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை ஆராய்ந்து உங்களை நீங்களே மெருகேற்றிக் கொள்ளுங்கள். பிறகு எந்த தடைகளும் உங்களை தீண்டாது. தோல்வியால் விழும் அடிகளை பொறுத்துக்கொள். உளி பார்ப்பதற்கு சிறியதாகத்தான் இருக்கும். அது தன் மேல் விழும் அடிகளை பொறுத்து கொள்வதால்தான் அதனால் மிகப்பெரிய பாறையை கூட இரண்டாக பிளக்க முடிகிறது. அடி வாங்கும் போது வலிகள் மட்டுமல்ல, வலிமையும் சேர்ந்தே கிடைக்கின்றது. போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்களே இதை எப்படி செய்தாய் என்று வியந்து பாராட்டும் அளவுக்கு போராடு. கடுமையான போராட்டத்திற்கு பிறகு கிடைப்பதுதான் உண்மையில் மிகச்சிறந்த வெற்றி. யானைகள் வாழும் அதே பூமியில்தான் எறும்புகளும் வாழ்கின்றன. பூனைகள் வாழும் அதே வீடுகளில்தான் எலிகளும் வாழ்கின்றன. சிறுத்தைகள் வாழும் அதே காடுகளில்தான் மான்களும் வாழ்கின்றன. சுறாக்கள் வாழும் அதே கடலில்தான் சிறு சிறு மீன்களும் வாழ்கின்றன. பாம்புகள் வாழும் அதே வயல்வெளிகளில்தான் தவளைகளும் வாழ்கின்றன. வாழ்க்கை என்பது ஏய்த்து பிழைப்பதல்ல, போராடி ஜெயிப்பது என்பதற்கான உதாரணம்தான் இவை அனைத்தும். வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும்தான் போராட்டம் என்று நினைத்து விடாதீர்கள். போராட்டங்கள் வரும்போதெல்லாம் துவண்டு போவது சரியானதல்ல. இங்கு எல்லா உயிர்களுமே போராடித்தான் வாழ்கின்றன. தொடங்குவதற்கு முன்பே தயங்காதே. தயங்கிய பின் நடுங்காதே. இடையில் உறங்கி விடாதே. வேதனைகளைக் கண்டு பதுங்கி விடாதே. சோதனைகள் வரும் என்று துவண்டு விடாதே. நீ சாதனைகளை செய்ய பிறந்தவன் என்பதை மறந்து விடாதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். அது உன்னால் மட்டுமே முடியும். யாராவது உன்னை புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி விடாதே. புகழ்ச்சிக்கு மயங்கினால் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயரவே முடியாது. யாராவது உன்னை இகழ்ந்து பேசினால் அதற்காக தளர்ந்து விடாதே. நீ சந்திக்கும் அவமானங்கள்தான் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர்வதற்கான உந்துதலாக இருக்கும். பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் தன் மனதில் பதித்து வைத்திருக்கும் ஒரே வாசகம், நான் ஒரு நாள் உறுதியாக ஜெயிப்பேன் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். அவமானங்களை கண்டு அப்படியே வீழ்ந்துவிடக்கூடாது. எந்த முயற்சியையும் பாதியிலேயே கைவிட்டு விடாதீர்கள். எது ஒன்றிலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்கும். சில அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாமே எளிதாகத்தான் இருக்கும்.
எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கடந்து சென்று கொண்டே இருங்கள். குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இல்லை என்றால் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அதே இடத்தில்தான் இருப்பீர்கள். எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய். நீ எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயம் அடைவாய். அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உன்னை எதிர்ப்பவர்களிடம் துணிந்து நில். உன்னை மதிப்பவர்களிடம் பணிந்து நில். அதுதான் உன்னை சிறந்த மனிதனாக உயர்த்தும். உங்களை விட்டு விலகுபவர்களை எண்ணி ஒருபோதும் வருந்தாதீர்கள். உங்களை விட்டு எல்லோரும் விலக விலக நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும். விட்டு விலகியவர்கள் உங்களை தேடி வரும்போது அவர்கள் தொட முடியாத உயரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையில் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. சிரிப்பே இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். சிரித்துக்கொண்டே இரு, வலிகள் கூட விலகிக் கொள்ளும். எல்லாவற்றுக்கும் அழுது கொண்டிருந்தால் அத்தனை வலிகளும் துன்பங்களும் உன்னை நோக்கித்தான் படையெடுக்கும். உன்னை ஒருவர் அழிக்க நினைத்தால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எந்த காரியத்திலும் ஈடுபடாதே. அவர்களை அமைதியாக கடந்துவிடு. அவர்களே வியக்கும்படி ஓர் உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. அதுதான் அவர்களுக்கான சிறந்த பதிலடி. யார் உங்களை குறை சொன்னாலும் அவர்களோடு சண்டை போடாமல் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தன்னுடைய வேலையை விட நம்மீது கவனம் வைத்து நம் குறைகளை கண்டுபிடித்ததற்கு நன்றி கூட சொல்லவில்லை என்றால் அது மிகப்பெரிய நன்றி கெட்ட செயல். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம். ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. ஏனென்றால் கால்களுக்கு தெரியும் அடுத்த நொடியே நிலைமை மாறிவிடும் என்று. பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள், அதில் தவறே இல்லை. ஆனால் அடுத்தவர்கள் முன் பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதீர்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ நினைத்தால் உங்களுக்கு அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும். நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமைவதற்கு எந்த அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும். எந்த முடிவுகளையும் எடுக்கும் போது எப்போதும் தெளிவாக இருங்கள். எதற்கும் அவசரப்படாதே. நேரம் வரும்போது நீ எதிர்பார்ப்பது தானாகவே நடக்கும். ஆனால் அதுவரை நீ சும்மா இல்லாமல் உனது முயற்சியை கொடுத்து கொண்டே இரு. வாழ்க்கையில் முயற்சி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. தவறுகள் அல்லது தோல்விகள் என்று இங்கு எதுவும் இல்லை. எல்லாமே நாம் வெற்றி அடைவதற்கான பாடங்கள்தான். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் உங்கள் முயற்சிகளில் சரியாக இருக்கும் வரை உங்கள் எதிர்காலம் நீங்கள் நினைப்பதை விடவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியாகவும் தான் இருக்கும். முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும். உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உன் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால்தான் உன்னால் அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிக்க முடியும். இல்லை என்றால் யார் நமக்கு உதவுவார்கள் என்று யாரையாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாய். அது நிச்சயம் உனக்கு பயனளிக்காது. நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் பொறுமை மிக மிக அவசியம். முதலில் உன் சொந்த காலில் நில். முடிவுகளை எடுக்க வேண்டிய சமயத்தில் சுயமாகவும் தைரியமாகவும் முடிவுகளை எடு. உன் வளர்ச்சியை கண்டு உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் அவமானத்தில் தலை குனியட்டும். எல்லா இடங்களிலும் ஊமையாகவே இருந்து விடாதே. வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும். பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடு. வாழ்க்கையில் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் மீண்டும் கிடைக்காது. நாளை என்பது கனவை போன்றது. கனவுகள் நிஜமாகாமல் கூட போகலாம். இன்று என்பது மட்டும்தான் நிஜம். நிஜத்தை ரசித்து அனுபவிக்க பழகிக் கொண்டால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். கம்பீரம் என்பது உடல் அல்ல, செயல். கண்ணியம் என்பது பேச்சு அல்ல, நடத்தை. கருணை என்பது உதவி அல்ல, அன்பு. கடவுள் என்பது வெளியே இல்லை, நமக்குள் தான் இருக்கிறது.
தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்வதற்கு, தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்திக் கொள்வதற்கு, முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக் கொள்வதற்கு, எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்துக் கொள்வதற்கு. உங்கள் எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாகவும் உயர்வானதாகவும் இருக்கட்டும். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, நம் எண்ணங்களில்தான் இருக்கிறது அழகான வாழ்க்கை. எங்கே நிலம் தாழ்ந்து கொடுக்கிறதோ அங்கேதான் நதி பாய்ந்து வருகிறது. எங்கே மனித மனம் பணிந்து நிற்கிறதோ அங்குதான் இறைவனின் அருள் பரிபூரணத்துவம் பெறுகிறது. உங்களின் பணிவுதான் உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று துவண்டு போய் தோல்விகளிடம் அடிமையாகி விடாதீர்கள். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் உங்களால் எந்த உயரத்தையும் தொட்டுவிட முடியும். நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக வலிமை கொண்டவர். நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக புத்திசாலி. நீங்கள் நினைத்ததை விட பெரியவைகளை உங்களால் செய்து முடிக்க முடியும் என்பதை நம்புங்கள். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மைதான் வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம்தான் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாகவே இரு, தன்னம்பிக்கை தானாகவே வரும். தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் மட்டும் ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளிகள்தான் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி. நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று உன்னை ஏசுபவர்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சி என்று பேசுவார்கள். யாருடைய விமர்சனங்களையும் காதில் வாங்காமல் உன் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து முன்னேறு. இன்னும் நேரம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே மிகப்பெரிய முட்டாள் என்பதை தெரிந்து கொள். உன் கையில் இருக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த தவறினால் வாழ்க்கையில் நீ உன் வெற்றிக்காக காத்திருக்கும் நேரம் மிக நீண்டதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கையில் தோல்விகளுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள். தோல்விகளிடம் வழி கேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு. உயிரற்ற மீன்தான் தண்ணீர் போகும் பாதையில் போய்கொண்டிருக்கும். உயிருள்ள மீன்தான் நீரின் பாதையை எதிர்த்து எதிர்நீச்சல் போடும். மனமும் மதியும் கடவுள் உனக்கு கொடுத்திருப்பது வாழ்க்கை என்னும் கடலில் எதிர்நீச்சல் போடத்தான், தண்ணீர் போகும் பாதையிலேயே போவதற்காக அல்ல. இந்த உலகில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உன்னை நிச்சயம் வந்தடையும் என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக உன் முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே. முயற்சி இல்லாதவனை மூச்சு காற்று கூட தேடி வராது என்பதை தெரிந்து கொள். ஒருவன் அடைந்தவற்றைக் கண்டு பொறாமைப்படாதே. அதற்காக அவன் இழந்தவைகளை நீ அறிந்தால் அதை அடையும் ஆசையே உனக்கு அழிந்து கூட போகலாம். விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை, எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தோம் என்பதே வாழ்வின் உண்மையான பெருமை. நீரில் போய்கொண்டிருக்கும் படகை காற்று அலைக்கழிப்பது போல ஆசைகளை நோக்கி பின்தொடரும் மனதும் அலைக்கழிக்கப்படுகிறது. அது மனிதனின் விவேகத்தை அழித்து விடுகிறது. மனிதன் ஆசைகளை குறைத்து விவேகத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பலவீனங்களை கண்டுபிடியுங்கள். உங்கள் பலவீனம் என்ன என்பதை நீங்களே உணரும்போது நீங்கள் மேலும் வலிமை அடைகிறீர்கள். எந்த சூழ்நிலையாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள். அந்த நம்பிக்கைதான் வாழ்வில் உன்னை முன்னேற வைக்கும். தோல்விகளுக்காக வருந்தாதீர்கள். பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டியதுதான் என்பதை நினைவில் வையுங்கள். இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வை, நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் நாளை உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும். கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்ப வருவதில்லை. நேரத்தை வீணடிக்காமல் எப்போதும் தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்யுங்கள். 1000 துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இரு. உனக்கு வரும் துன்பங்கள் என்பவை மேகமூட்டங்களைப் போல தற்காலிகமானவைதான். நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் உங்களை உங்களுக்கே அடையாளம் காட்டும் கண்ணாடிகள். அவைகளுக்கு உங்களின் முகத்தை காட்டுங்கள், ஒருபோதும் உங்கள் புறமுதுகை காட்டாதீர்கள். வாய்ப்புகள் எப்போதும் மிகவும் மென்மையாகத்தான் நம் கதவை தட்டும். அதை பலமாக பயன்படுத்திக் கொள்வதுதான் நமது பொறுப்பு.
எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனால் இறந்து போவான். எதுவுமே இல்லை என்றாலும் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பவன் எதை இழந்தாலும் திரும்பவும் எல்லாவற்றையும் பெற்று விடுவான். வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கிக் கொள்பவனே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறான். உன் வெற்றிகளை எண்ணி பார்க்காதே, எப்போதும் உன் தோல்விகளை மட்டும் எண்ணிப்பார். வெற்றியை விட நீ பெற்ற தோல்விகள்தான் உன்னை மிகப்பெரிய இலக்குகளை நோக்கி அழைத்துச் செல்லும். நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்றோ நினைத்து விடாதீர்கள். நிமிர்ந்து நிற்கும் ஈட்டியை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்புதான் அதிக தூரம் பாயும். இறப்பதற்காக விஷம் குடிப்பவன் பிழைத்து கொண்டு நன்றாக வாழ்வதும், வாழ்வதற்காக மருந்து குடிப்பவன் பலவீனப்பட்டு இறந்து போவதும் எதுவுமே நம் கையில் இல்லை, அவரவர் நம்பிக்கையில்தான் உள்ளது. முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு போராடு. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். அதில் எல்லா பலசாலிகளும் வெற்றி பெறுவதில்லை. முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான். எடுக்கின்ற முடிவுகள் தவறாக போய்விடுமோ என்று எதற்காகவும் தயங்காதீர்கள். சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் கூட நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு, ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறந்துவிடாதே. எல்லாம் இருக்கும்போது புன்னகைப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, எதுவுமே இல்லாத போதும் புன்னகை செய்யும் பக்குவத்தை வளர்த்து கொள்வதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை அனுபவித்து மகிழுங்கள், ஏனென்றால் வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது. இதுதான் கடைசி என்று எதுவும் இல்லை. கடைசி வரை நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து போராடு. ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். உன் வெற்றிகள் தள்ளி போகலாம், ஆனால் உன் முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது. எந்த நிலையிலும் தொடர்ந்து முயற்சிப்பதை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடாதே. நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி கொண்டால் இழந்தவைகளையும் அடைந்து விடுவாய். ஒரு வட்டம் போட்டு அதற்குள் வாழ நினைப்பது தவறில்லை, ஆனால் அந்த வட்டம் மட்டும்தான் வாழ்க்கை என்று அதற்குள்ளேயே அனைத்தையும் முடித்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய தவறு. எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை, எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும் என்பது தன்னம்பிக்கை, அனைத்தையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை சந்திக்க நீ தயாராக இருந்தால் நீ சந்திக்கின்ற சோதனைகளே உன்னை சாதனைகளை நோக்கி அழைத்துச் செல்லும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது, நம்பிக்கை தோன்றும் போதுதான் வாழ்க்கை அழகாகிறது. உங்கள் நம்பிக்கையால் உங்கள் வாழ்க்கையை எப்போதும் அழகாக மாற்றுங்கள். நீங்கள் எந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களோ அவை நிச்சயம் ஒரு நாள் உங்கள் வாழ்வில் உண்மையாக நடந்துவிடும். உங்கள் வார்த்தைகளை எப்போதும் நேர்மறையானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடையலாம். ஏனென்றால் உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை. உங்கள் எண்ணங்கள் எப்போதும் தடைகளாலும் தோல்விகளாலும் நிறைக்காமல் உங்கள் இலக்குகளையும் வெற்றிகளையும் கொண்டு நிரப்பி வையுங்கள். மற்றொருவர் போல் இருக்க நீ ஒன்றும் நகல் அல்ல. மற்றவர்களின் சக்தியை விட உன் சக்தி அதிகம் என்பதை உணரு. உன்னை உனக்குள்ளே தேடு, இந்த உலகமே உன் புகழ் பாடும். சகதிகளை விட்டுவிட்டு சக்தி கொண்டு நீ முன்னேறிச் செல், வெற்றி நிச்சயம். உன்னை யாராவது புகழ்ந்தால் அதற்காக மயங்கி விடாதே. உன்னை யாராவது இகழ்ந்தால் அதற்காக தளர்ந்து விடாதே. இந்த இரண்டுமே உன்னை வெற்றியை நோக்கி நகர விடாமல் மண்ணில் சாய்த்து விடும். உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உனக்கு ஏற்படும் சோதனைகள் அல்ல, உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் சாதனைகளே அவைகள்தான்.
உங்களை நீங்களே யாருடனும் ஒப்பிடாதீர்கள். நீங்கள் யாருடன் ஒப்பிடுகிறீர்களோ அவர்கள் உங்களை விட உயர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். அவர்களை விட நீங்கள் உயர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தலைக்கணம் வந்துவிடும். இந்த இரண்டுமே உங்களுக்கு ஆபத்தானவைதான். உங்கள் உலகின் தலைச்சிறந்த படைப்பு நீங்கள் மட்டும்தான். உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நாம் கடந்து வந்தவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கான ஆதாரமும் அங்கீகாரமும் தானாகவே உங்களை வந்தடையும். பயத்தையும் கவலையையும் விட்டுவிடுங்கள். பயமும் கவலையும் தோல்வியை மட்டுமே தரும். நம்பிக்கையும் துணிச்சலும் தான் உங்களுக்கு வெற்றியை தரும். ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன் அவர்கள் பயணித்த பாதையில் ஒரு முறையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று எண்ணிப் பாருங்கள். உங்களுக்கு வரும் அவமானங்களுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள். அவமானத்தின் வழிகள்தான் அழகிய வாழ்க்கைக்கான வழிகள். வாழ்க்கையில் பணிவு வேண்டும்தான், ஆனால் கோழைத்தனம் கூடாது. எதற்கும் துணிவு வேண்டும்தான், ஆனால் தலைக்கணம் ஒருபோதும் கூடாது. நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு முறையும் காகிதமாக விழாதே, விதையாக விழு. அப்போதுதான் மீண்டும் முளைக்க முடியும், முளைத்து விருட்சமாக வளர முடியும். இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, உன் முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. வெற்றியை மட்டும் ஒருபோதும் தவறவிடாதே. மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு சிறிது நேரம் செலவிடுங்கள். அவர்கள் வார்த்தையிலேயே உங்களுக்கு வைத்தியம் பார்த்து விடுவார்கள். வாழ்க்கையில் வலிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்தவையாகத்தான் இருக்கும். பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல, அதுதான் வாழ்வில் உன்னை உயர்த்தும் பலம் என்பதை தெரிந்து கொள். உனக்கு உதவி செய்து உன்னை தூக்கிவிட நினைப்பவர்கள் உன் தகுதியை அறிந்தவர்கள். உன்னை வளரவிடாமல் தடுப்பவர்கள் உன் பலத்தை அறிய ஆவலாக இருப்பவர்கள். இந்த இருவருக்குமே நன்றி சொல்லிவிட்டு தொடர்ந்து முன்னேறுங்கள். பொறுமை இல்லாமல் வீழ்ந்து போனவர்களின் சரித்திரத்தை விட பொறுமையால் வாழ்ந்து வரலாறு படைத்தவர்கள்தான் இங்கு அதிகம். நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்கத் தேவையில்லை. நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். மற்றவர்களை பற்றிய சிந்தனையை கைவிடுங்கள். நேற்று என்பது நம்மை கடந்து போய்விட்டது. நாளை என்பது நம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பது. நம் கையில் இருப்பது இன்று மட்டுமே. கையில் இருக்கும் காலத்தை கவனமாக பயன்படுத்துங்கள். நன்றாக அழுது முடித்த பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான். வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் குறைவான காலமே மீதம் உள்ளது. இதில் நீங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து உங்கள் நேரத்தை வீணடித்து விடாதீர்கள். நீங்கள் தனியாகவும் துணிவாகவும் தெளிவாகவும் செயல்பட்டால் அனைத்துமே உங்கள் வசம்தான். பிறப்பது ஒரு முறைதான். இருக்கும் வரை யாருக்கும் அஞ்சாதீர்கள். நீங்கள் தாழ்ந்தவன் என்று உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதவரை மற்றவர்கள் சொல்லும் எந்த வார்த்தைகளும் உங்களை ஒருபோதும் தாழ்த்துவதே இல்லை. உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை கைவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் கைவிட்டதால்தான் உங்களை நீங்களே அடையாளம் கண்டுகொள்ளும் வாய்ப்பை பெற்றீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெரிதாக பேசுபவர்களும் உண்டு. பெரிய பெரிய பிரச்சனைகளையும் மிக இயல்பாக கடந்து செல்பவர்களும் உண்டு. எதையும் எளிதாக கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். தவறை உணர்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாருக்காகவும் அதை மூடி மறைக்காதீர்கள். செய்த தவறை மூடி மறைக்கும் போதுதான் உங்கள் தோல்வி ஆரம்பமாகிறது. ஒருவர் உன்னை மதிப்பதால் அதனால் நீ உயர்ந்து விடப் போவதில்லை. உன்னை இகழ்ந்து பேசுவதால் அதனால் நீ தாழ்ந்து விடப் போவதும் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ என்றுமே நீதான் என்பதை புரிந்து கொள்.
உன் வாழ்க்கையை மற்றவர்களைப் போல் இல்லாமல் உன்னைப் போல் வாழ்ந்து காட்டு. அதுதான் உன் வாழ்வின் உண்மையான வெற்றி. வலிமையுடன் இருக்க வேண்டுமென்றால் எப்போதும் தனியாக போராட கற்றுக்கொள்ளுங்கள். எதற்காகவும் யாருக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். யாரும் உங்களுக்காக உங்கள் கூடவே கடைசி வரை வரப்போவதில்லை என்ற உண்மையை உணருங்கள். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. துன்பங்களை துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள். ஒவ்வொரு துன்பமும் உங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை அனுபவத்தை கற்றுத்தரவே வருகிறது என்பதே உண்மை. நான் வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உங்களுக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருங்கள். அந்த கேள்வியே உங்கள் முன்னேற்றத்திற்கான வழியை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து காட்டும். எதுவும் உன்னால் முடியும் என்று நம்பு. நம்பிக்கையுடன் முடியும் என்று எண்ணும் போதுதான் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்கத் தொடங்குகிறது. உனக்கு வரும் தடைகளை தட்டி கழிக்காதே. தடைகளை எதிர்கொண்டால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும். உன் பலம் என்ன என்று உனக்கே அப்போதுதான் தெரிய வரும். உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடிக்க வேண்டும். நீ தோற்று போகும்போதெல்லாம் தாங்கி பிடிக்க யாராவது வருவார்களா என்று மட்டும் ஒருபோதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே. இந்த உலகில் எந்த சூழலிலும் உனக்கான முதல் ஆறுதல் நீ மட்டும்தான். நாம் நினைப்பதெல்லாம் நடக்கவில்லையே என்று வருத்தப்படுவதற்கு பதிலாக நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டால் எதற்காகவும் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டுமானால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த செயலை செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணத்தையும் கொஞ்சம் வளர்த்து கொள்ளுங்கள். நீ செல்கின்ற பாதை சரியானதாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் உனக்கு வெற்றிதான். இலக்கை நோக்கி ஓடுவதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே. மற்றவர்களை பற்றி மட்டுமே எண்ணி உன் வாழ்நாளை வீணாக்குவதை விட உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உன் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் செலவிடு. அதுதான் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தும். பயத்தை எதிர்த்து புதியவற்றை தொடங்கு. புதிய ஒன்றை தொடங்கினால் எதையாவது இழக்க வேண்டிய நிலை வருமோ என்ற பயம்தான் உன்னை எதுவும் தொடங்க விடாமல் தோல்விக்கு அருகிலேயே உன்னை தேங்கி நிற்க வைத்து விடுகிறது.